வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் என்றால் டிராப் டாக்ஸி பிசினஸ். இதுலயும் குறிப்பா கமிஷனுக்காக மட்டுமே பண்ற பிசினஸ். ஆபீஸ் சொல்ல பாத்தீங்களா, டிராப் டாக்ஸி ஆபீஸ் நடத்துறது. அந்த தொழிலோட வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்க போறோம். இது டிராப் டாக்ஸி தொழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இது என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த விஷயங்கள். இது இது இல்லாம இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இல்ல நீங்க பண்ணிட்டு இருக்க தொழில இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதுக்கு உதவி வேணாலும் கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எது பாக்கணும்னா, நம்ம இந்த ஜூலை மாசம் 1ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி கடந்த 2 வாரத்துக்கு தொழில் என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம். சோ இது என்னுடைய நண்பரோட பிசினஸ் தான். அவருக்கு நான் வெப்சைட் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவர் வித்தவுட் ஜிஎஸ்டி ஆல்மோஸ்ட் 15,000 ரூபாய் இந்த 2 வாரத்துக்கு செலவு பண்ணியிருக்காரு. வித் ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா ஒரு 18,000 ரூபாய் வரும். அதுல அவருக்கு இத்தனை கிளிக் வந்திருக்கு, 538. ஆவரேஜா ஒரு கிளிக்கு 28 ரூபாய் கிட்ட செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இதுல இருந்து அவருக்கு தொழில் வருமானம் என்ன வந்திருக்குன்னு பாக்கலாம். சோ ஷீட்ல இந்த மாதிரி டேட்டா எல்லாம் போட்டிருக்கேன். இது ஒன்னொன்னு என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. சோ அவர் மொத்தம் 18,000 ரூபாய்க்கு செலவு பண்ணிருக்காரு, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, வித் ஜிஎஸ்டி. இது அது செலவு பண்ணதுல அவருக்கு வருமானம் வந்தது பாத்தீங்கன்னா 13,420 ரூபாய். ஓகேங்களா? அப்படின்னு பார்த்தா அவரோட டோட்டல் நஷ்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா 4,580 ரூபாய். நிறைய பேர் ஒன்லி இந்த டிராப் டாக்ஸி ஆபீஸ் மட்டும் வச்சிருக்கவங்க எப்படி பணம் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் வெறும் கமிஷன் வச்சு பிசினஸ் பண்றப்போ அது லாஸ் ஆகுது. ஆனா இது உண்மையிலேயே லாஸா, இது எப்படி ப்ராஃபிட் ஆகுறது, இதுவும் நம்ம பார்ப்போம். சோ இந்த 18,000 ரூபாயில அவருக்கு கன்ஃபார்ம் புக்கிங் 36 கன்ஃபார்ம் புக்கிங் எடுத்திருக்காரு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 500 கிட்ட கிளிக் வந்ததுல 36 தான் கன்ஃபார்ம் புக்கிங் ஆயிருக்கு. அப்போ கன்வர்ஷன் என்று கூறப்படுறது. சோ 500 பேர்ல 36 பேர் தான் அப்படி கன்வர்ஷன் ஆயிருக்காங்க. அப்படின்னா 1000 பேர் வந்தா அதுல எவ்வளவு 72 பேர் தான் கன்வர்ஷன் ஆவாங்க. கரெக்டுங்களா? சோ 1000 கிளிக்ல 72 தான் வரும். அப்படின்னு பாத்தீங்கன்னா சதவீதத்துல பாத்தீங்கன்னா 7.23% தான் கன்வர்ஷன் அவருக்கு இந்த கேம்பெயின்ல கிடைச்சிருக்கிறது. வித் ஜிஎஸ்டி கிளிக் காஸ்ட் இது. சோ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு புக்கிங் அவர் 500 ரூபாய் செலவழிக்கிறாரு கூகுள் கிட்ட. அதுல இருந்து ஒரு புக்கிங் ஆவரேஜா அவருக்கு 373 ரூபாய் கமிஷன் கிடைக்குது. அப்போ நெட்டா ஒரு சவாரிக்கும் அவர் 127 ரூபாய் லாஸ் பண்றாரு. இது வரைக்கும் அந்த 36 சவாரி எடுத்ததுல டோட்டலா ஆல்மோஸ்ட் 7,100 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கு வண்டி. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு அவரோட செலவு பாத்தீங்கன்னா 2.54, வருமானம் 1.9 கிலோமீட்டர் கணக்குல பார்த்தோம்னா. ஆவரேஜா இந்த ஒரு புக்கிங் ஆல்மோஸ்ட் 200 கிலோமீட்டருக்கு ஒரு புக்கிங் வந்துச்சுன்னா 200 கிலோமீட்டர் ஓடுது. கமிஷன் ஒரு கிலோமீட்டருக்கு 1.44 கிடைக்குது. ஓகேங்களா? சோ இதெல்லாம் நிறைய நம்பர்ஸ் விதவிதமா பாக்குறோம். ஆனா நம்ம எப்படி இதை ப்ராஃபிட்டபிள் ஆக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு டோட்டலா 35 கஸ்டமர் இருந்திருக்காங்க. 36ன்றது ஒரே கஸ்டமர் 2 புக்கிங் போட்டிருப்பாங்க போல. பட் யூனிக்கா அவருக்கு 35 கஸ்டமர் நம்பர் கையில இருக்கு. இவங்க யாருன்னா அவரோட புக்கிங் கன்ஃபார்ம்டா எடுத்து போனவங்க. சோ இந்த 35 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 30% இல்ல 35% வச்சுக்கோங்க. சோ 3ல ஒரு பங்கு கஸ்டமர் திருப்பி அவர்கிட்ட புக்கிங் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் ப்ராஃபிட் லாஸும் இல்லாம 0ல நிப்பாரு. சோ ப்ராஃபிட் 100 ரூபாய் நிக்கும். ஆனா இவங்க இன்னும் திரும்பி வரல. ரைட்டா? 3ல ஒரு பங்கு இன்னும் வரல. இப்போதைக்கு இந்த தொழில் 2 வாரத்துக்கு தான் நம்ம பாக்குறோம். சோ அவங்க திரும்பி ரிட்டர்ன் வந்தாலோடய அவருக்கு ப்ராஃபிட் நிக்கும். அப்படி இல்லைன்னா அவருக்கு இது ப்ராஃபிட் பிசினஸே கிடையாது. சோ இந்த 2 வாரத்துல அவருக்கு லாஸ் தான் இருக்கு. அதனாலதான் கஸ்டமரோட போன் நம்பர் முக்கியமா நம்மளோட கன்ஃபார்ம் புக்கிங் எடுத்த கஸ்டமரோட போன் நம்பர் நம்ம குறிச்சு வச்சு மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க திருப்பி வரப்பதான் நமக்கு ப்ராஃபிட்டே ஆகும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 35% திருப்பி வந்தாங்கன்னா அதுல இருந்து வர வருமானம் எவ்வளவு இருக்கும். அப்ப நம்ம முதல்ல பண்ண லாஸ் இது மேட்ச் ஆயிடும். ஓகே, இப்ப 35% பதிலா 50 போட்டா என்ன ஆகும் பாக்கலாம். சோ 50%, பாதி பேர் இந்த 36ல இருந்து பாதி கஸ்டமர் திரும்பி வந்தாங்கன்னா அப்போ வருமானம் ப்ராஃபிட் லாஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா 2,000 ரூபாய் கையில் நிக்குது. சோ 18,000 ரூபாய் செலவு பண்ணி 2 வாரத்துல அதுல இருந்து 35 கஸ்டமர் கொண்டு அவங்கள மறுபடியும் அதுல பாதி பேர் 17 பேர் மறுபடியும் புக்கிங் போட வச்சோம்னா அப்பதான் கையில 2,000 ரூபாய் மீதி நிக்குது. ஆனா இது நம்ம இப்பவே காசு போட்டு இப்பவே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒத்து வராது. இதுல எப்படி பணம் சம்பாதிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் யாரெல்லாம் புக்கிங் பினிஷ் பண்றாங்களோ அவங்க டீடைல்ஸ் எல்லாம் வச்சுட்டு மந்த்லி ஒரு டைம் அவங்களுக்கு சும்மா ஹாய் போட்டு
அவங்கள வந்து மறுபடியும் புக்கிங் போட்டு வச்சு நெக்ஸ்ட் டைம் அவங்க டிராவல் பண்ணப்ப நம்மளோட தான் டிராவல் பண்ண வைக்கிறோம். முடிஞ்சா பாதி வந்து டார்கெட்டா வச்சுக்கணும். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இதுல வேற எப்படி ப்ராஃபிட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் இந்த கிளிக்கு காஸ்ட் குறைஞ்சா நமக்கு ப்ராஃபிட் வரும். இல்ல கமிஷன் அமௌண்ட் வந்து இன்னும் அதிகமா கலெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா. ஸோ இந்த இடத்துல அசியூம் பண்ணிருக்கிறது என்னன்னா, பெரும்பாலும் வந்து செடான் புக்கிங் தான் 1.4 rupees தான் வருது. ஆனா மேபி இனோவா இல்ல எஸ்யூ புக் பண்ணா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா அவ்வளவு வராது. கணக்கு போட்டு பார்த்ததுல இது ப்ராஃபிட் பண்ணதுக்கு ஒரே வழி வந்து நம்ம ரிப்பீட் ரேட், நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இருக்கிற கஸ்டமர்ஸ் மறுபடியும் நம்ம கிட்ட புக்கிங் கொண்டு வரது தான் ஒன்லி வே. ஓகே, இப்போ இது இல்லாம இங்க ரைட் சைட்ல வந்து ஒரு மாடல் செஞ்சிருக்கேன். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்பர் என்டர் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வரும் அப்படின்னு செக் பண்ணலாம். சோ இப்போ வந்து 18,000 ரூபாய்க்கு பதிலா 1,00,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க இந்த 2 வாரத்துல. அப்போ தோராயமா 200 புக்கிங் முடிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் வந்து இவ்வளவு காட்டுது பாருங்க. லாஸ் வந்து 23,000 ரூபாய் லாஸ் ஆயிருக்கும். ஆனா இதுல வந்து உங்களுக்கு கஸ்டமர் 200 கஸ்டமர் கான்டாக்ட் கிடைக்கும். அந்த 200 கஸ்டமரை நீங்க மறுபடியும் அதுல பாதி பேர் 100 கஸ்டமர் திருப்பி நீங்க புக்கிங் எடுக்க வச்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு நிக்கிற ப்ராஃபிட் வந்து 15,000 ரூபாய். ஸோ இதான் இது வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணதில்ல, இது வரைக்கும் நான் பார்த்த நம்பர்ஸ். ஸோ இது இந்த 2 வாரத்துல மட்டும் எடுத்த நம்பர்ஸ் இல்ல, ஆக்சுவலா ஒரு 1.5-2 மாசத்துக்கு மேல இந்த நம்பர் நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். அது வச்சு இந்த நம்பர் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதை வச்சு பாக்குறப்போ இதான் கணக்கு வழக்கு. ஓகே, இன்னொரு வழி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கன்வர்ஷன் இன்க்ரீஸ் பண்றது. ஸோ கன்வர்ஷன் வந்து இப்போ 100 பேர்ல 100 கிளிக் வருதுன்னா அதுல 7 கிளிக் வந்து நமக்கு கன்ஃபார்ம் புக்கிங் இதுல போட்டுருக்கு, ரைட்டா? சோ இப்போ மேபி ஏதாவது ஒரு நல்ல கேம்பெயின் நல்லா உங்களுக்கு போயிட்டு இருக்கு, அப்போ உங்களோட கன்வர்ஷன் வந்து 10% இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் 100 கிளிக் வருதுன்னா அதுல 10 கிளிக் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் புக்கிங் வருது அப்படின்னு போத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வருது பாருங்க. சோ நான் 0 பேர் திரும்பி வராங்கன்னு போட்டா கூட 10% கன்வர்ஷன் வச்சு பாக்குறப்போ 1,00,000 ரூபாய் செலவு பண்ணா 6,000 ரூபாய் ப்ராஃபிட் வருது. ஆனா இந்த 10% கன்வர்ஷன்ன்றது சாத்தியமா இல்லையா எனக்கு தெரியல. ஏன்னா இந்த தொழில் வந்து கடந்த ஒரு 3 மாசமா தான் நான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, யாருக்காவது உங்களுக்கு வந்து இவ்வளவு கன்வர்ஷன் வருதா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா கன்வர்ஷன் இவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னா அந்த கேம்பெயின் வந்து பெஸ்டா இருக்கும். ஆனா இப்ப என்கிட்ட இருக்க கேம்பெயின் வந்து 7.23% கொடுக்குது. உங்களுடைய கேம்பெயின் பர்சன்டேஜும் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதை நீங்க ட்ராக் பண்றீங்கன்னா இது எப்படி கால்குலேஷன் பண்றதுன்னா, சிம்பிளா உங்களுக்கு எத்தனை புக்கிங் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அது டிவைட் பை எத்தனை கிளிக் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்க வந்து 36 டிவைடட் பை 498 அப்படின்னு போட்டுனா இந்த நம்பர் இது பாருங்க 0.072 அப்படின்னா 7% அர்த்தம். 7.23%. ஓகேங்களா? இது இல்லாம வேற எதுவுமே நம்ம கையில இல்ல, இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். லாங் ட்ரிப் இன்னும் லாங்கா வந்துச்சுன்னா அப்பயும் ப்ராஃபிட் தான். ஆனா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க முடியறது இல்லை நம்ம. ஸோ 2 இதுதான். ஒன்னு கன்வர்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அது வந்து கேம்பெயின் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதை பேஸ் பண்ணி இருக்கு. 2வது வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிப்பீட் ரேட். ஸோ இப்போ இந்த 1,00,000 ரூபாய் 10% கன்வர்ஷன்ல ரிப்பீட் ரேட் வந்து 3ல 1. ஸோ 3ல ஒரு கஸ்டமர் திருப்பி ரிப்பீட் ஆறாருன்னு பாத்தீங்கன்னா பாருங்க ப்ராஃபிட் வந்து இவ்வளவு 43,000 ரூபாய் நிக்குது. இது பண்ண முடிஞ்சா இதனாலதான் எனக்கு தெரிஞ்சு நல்லா வளர்றாங்கன்னு நினைக்கிற மக்கள். ஆனா இந்த அளவுக்கு கன்வர்ஷன் பர்சன்டேஜ் நான் பார்த்தது இல்லை. 8% போட்டு பார்ப்போம். 8%னாலும் அப்பயும் லாஸ் தான் வருது 15,000 ரூபாய். ஆனா 3ல ஒரு பங்கு வந்துச்சுன்னா 15,000 ரூபாய் ப்ராஃபிட் நிக்குது. இதே உங்க கேம்பெயின் 5% தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க கன்வர்ஷன், அப்போ நீங்க என்னதான் பண்ணாலும் வந்து உங்களுக்கு லாஸா தான் நிற்கும். யாருமே வரலன்னா உங்களுக்கு நீங்க 1,00,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு 40,000 ரூபாய் லாஸ் ஆகும். ஓகே, இந்த மாடல் வந்து இப்ப நான் என் கையில வச்சிருக்கேன். இந்த மாடல் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்க்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு சைட்ல போட்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இல்ல எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போதைக்கு இது வந்து என் சிஸ்டம்ல தான் வச்சிருக்கேன். வேணும்னா இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே.